ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்களா? முடிக்கலன்னா முடிச்சிருங்க. நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் தீபாவளி மட்டும் தான் நம்ம திடீர்னு ஒரு லீவ் போட்டு வந்துட்டார் மண்டே. ஏன்னா டியூஸ்டே போனோம் அப்படின்னு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மார்னிங் எழுந்ததும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புனேன். தெரியும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்ட்டு. நான் இவ்வளோ அதிகமாக ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா பாப்பா தேடி தேடி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. அவர் அவாய்ட் பண்ணுறாரு. பாப்பா மம்மி மம்மின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது, ஒரே ஒரு பாப்பா தானே, அதனால் ஓகே பண்ணுறேன். பாப்பாவுக்கு எடுத்துட்டோம். இது வந்து மம்மிக்கு சாரீ பார்க்குறோம். எங்கள் அம்மாவுக்கு, அவங்க அம்மா வந்து ஊரில் இருக்காங்க. நாங்கள் போகல, அதனால் எடுக்கலை. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு காட்டன் சாரீ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்க பேண்ட்டு ஷர்ட்டு. எனக்கு வந்து சாரீ ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து டாப் மட்டும் எடுத்தேன். 2 டாப்பு கட் டாப் மாதிரி எடுத்தேன். ஏன்னா வேறு டாப்பெல்லாம் சைஸ் எதுவும் எனக்கு பிடிக்கல. பிடிச்சா சைஸ் இல்லை, சைஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கல. அதனால் பாப்பா வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இல்லை, ஒரு 3, 4, 5 ட்ரெஸ் இருக்கும். செட்டு எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காட்டன் சாரீ பார்க்க வந்தோம். அம்மாவுக்கு ஒரே ஒரு காட்டன் சாரீ தான். அதுக்கே அவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஒரே ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்குது சாரீலாம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு காட்டன் சாரீ எடுத்துட்டோம். ஒரு வழியாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ பில் போட போனார். பார்க்கவே பயமாக இருந்தது. ஒரு 10க்குள்ளே வந்துடணும், கம்மியாக வந்துடணும். நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். லைனில் நிற்கும் போதே எனக்கு திக்குன்னு இருந்தது. அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கேஷ் இருக்குது, ஆனால் கொடுத்துட்டு மற்ற செலவெல்லாம் பார்க்கணும்ல. தீபாவளி வரைக்கும் செலவு பார்க்கணும். போனஸு எல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது. பாப்பாவுக்கு ஒரே ஜாலி தான். ஏன்னா அந்த அம்மா கேட்ட ஃப்ராக் எடுத்துட்டோம். எப்போவும் நம்ம எடுக்கிறத பார்க்க மாட்டாங்க, அவங்களும் ஒன்று எடுப்பாங்க. பில் போடுறாங்க அவங்க. நான் லைட்டாக வீடியோ எடுத்தேன். பாப்பாவோட ஸ்கர்ட்டு எல்லாமே பில் போடுறாங்க. பில் போட நானே ஒரு கவுண்டிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் கேஷ் கொடுத்துட்டாரு. கையில் இருந்த கேஷெல்லாம் எண்ணி கொடுத்தாச்சு. என்ன போச்சே எல்லாமே. ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டாங்க. அவங்களே தான் வாங்கினாங்க எல்லாமே. நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டு ஒரு ட்ராவல் பேக் ஒன்று கொடுத்தாங்க. ட்ராவல் பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்தாங்க. எங்கே காணோம் அவங்கள. நான் சும்மா சுற்றி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு லைனில் நின்றுட்டு இருந்தார். அந்த டெரிபர் இருக்காங்களே, கை கொடுக்குறாங்க வெல்கம், அவங்களையே பார்த்துட்டேன். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப யோசனையாக இருந்தது. பாப்பா வேறு ஆல்ரெடி ஃபஸ்ட்டும் பண்ணா, இப்பயும் போய்